ஊது எண்ணவழி தானாக முளைச்சலிங்கம் தனுஷ்கோடி அவளிங்கம் எங்க மாளிகை பாரகருப்பச்சாமி மருளாடி வரவப்பா எங்க மாளிகை பாரகருப்பையா மருளாடி வரவப்பா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா நெருப்பு கண்டை கொண்டவரா முறுக்கு மீச உள்ளவரா நெருப்பு கண்டை கொண்டவரா முறுக்கு மீச உள்ளவரா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கே மூகம் பார்ப்பவரா வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணமும் உண்டு இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணங்களுண்டு தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணங்களுண்டு கருப்பு கருப்பு
பைரவித்தாண்டா கருப்பையா. நீ பிறந்தாய் மலையாளம் கருப்பையா. நீ பேரு கொண்டாய் ஈனாடு. இருந்தாய் மலையாளம் கருப்பையா. நீ இருந்தாய் ஈனாடு. என் வண்டத்துறைய வணங்கா முடிய வழக்காளி வல்லத்து பொன் கருப்பு. என் கோட்ட கருப்பையா, மாமுண்டி கருப்பையா, வாடா கருப்பையா, லாவடி கருப்பையா, சந்தன கருப்பையா, சங்கரலிங்க கருப்பையா, எங்க மாளிகை பாற கருப்பையா. நீ வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு நெருஞ்சி பூ சல்லடமா சாமி சல்லடம். எட்டி வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் பூ சல்லடமா சல்லடமா சல்லடமா. ஐயா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு புதுநீ பூ சல்லடமா சாமி சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு புதுநீ பூ சல்லடமா சல்லடமா சல்லடமா. சேது பதினாடு சிவகங்கை நன்னாடு. என் நார பறக்காத 48 மடையாண்ட ராமநாடு. எந்த நாட்டு எல்லையிலே கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணு கருப்பையா. தரவேணும் கருப்பையா. அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது.
நினைச்சபடி புன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா 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 திரிசூலியம்மா நீலியம்மா போல் நின்று பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா தங்க திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே சாட்சி சொல்லும் தாயே துணை எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பதிக்க வைக்கும் காவல் நீதா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா கோயிலுக்கு போன பசங்களை இன்னும் காணோம். என்னதான் பண்றாங்களோ தெரியலையே. எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு போன இவரையும் காணமே. வாங்க லட்சுமி, என்னைக்கும் இல்லாத அப்படியே சோக்க இருக்கா? அம்மா, பசங்க கோயில் பண்ண வந்துட்டாங்களா? ஏங்க கோயிலுக்கு போனவங்க என்ன அவங்கள காணோம். நீங்க பஞ்சாயத்துக்கு போன பெரிய மனுஷன், நீங்களும் இவ்வளவு லேட்டா வரீங்க. லட்சுமி, ஆ கோயில்
கோயிலில் கொஞ்சம் நிறைய பேசுறதுலாம் நேரம் ஆகி போச்சு. ஆஹா. பசங்க வேறையா கோயிலுக்கு போயிட்டானுங்க. சரி. வீட்டில் யாரும் இல்லை. தனியாக இருக்கிறீங்க. ஆமா. அப்புறமா பசங்க பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து நமக்குள்ள சந்தோஷமா அது இது ஒன்று தெரியுது. அதனால அதுக்கு அவங்க வர்றதுக்குள்ள ஏதோ சந்தோஷமா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு வயசு 54. இப்போ போய் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. இப்போ போய் இதெல்லாம் தேவையா? போங்க போய் வேலையை பாருங்க. ஏலட்சுமி, வயசானா ஆசை வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏங்க 50 வயசுக்கு மேல யாருக்கும் ஆசை வந்தது இல்லையா? ஆஹா, அவங்களுக்குலாம் வராது. என்ன லட்சுமி, இதெல்லாம் ஒரு வயசா லட்சுமி? பின்ன இது வயசு இல்லையா? ஐயோ ஏலட்சுமியா, நம்ம கணவன் மனைவிக்குள்ள 70 வயசானாலும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல போய் இப்படி போய் வயசாச்சு அது இதுன்னு சொல்றீங்க லட்சுமி. அதுக்கு பேரு ஆசை இல்லைங்க, பாசம். அந்த பாசம் 70 வயசு இல்லை, கட்ட காடு போகிற வரைக்கும் அந்த பாசங்கிறது அப்படியே இருக்கும். அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கிற பாசமும் நான் சுடுகாடுக்கு போகிற வரைக்கும் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. வயல்வெளி நாத்தம் படிக்குது எசப்பாட்டு. ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அத கேட்டு. பட்டு பாய
ராசிதான். ஓ அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன் தான் தெரியாதா? ஓ நனப்புல நதப்புல இருப்பவன் இவன் தான் புரியாதா? ஏங்க நீங்க அங்க இருப்பீங்கன்னு நான் உங்களை தலையிட்டு இங்க வரேன், விட்டுட்டே வந்துட்டீங்க. கவுன்சிலரு, நான் ஏதோ அந்த கூட்டத்தில் நிறைய பேசியிருந்தாங்களா, உன்னை கூட்டி விடுறதா நினைச்சேன். ஆனா ஒரு ஞாபகத்துல அப்படியே வந்துட்டேன். ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னங்க என்ன ஞாபகத்தில் மறந்துட்டு வந்துட்டீங்க? பாருங்க பசங்க வந்துட்டாங்க. பாப்பா, கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்கப்பா. சரி, சாமிக்கு என்ன வேண்டீங்க? எல்லாரும் இந்த ஊர் அப்பா கோயிலில் ஊருப்பட்ட கூட்டம், சாமி பார்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ முதல்ல ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டோம்பா. எப்படியே நீங்க லேட்டாக வந்து எனக்கு நல்லதா போச்சு. அந்த பகவான் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா சொல்ற விஷயம் கேளுங்க. போன விஷயம் என்னாச்சு? அப்பா கண்ணே, அது சொல்ல மறந்துட்டேன். அடடடடா, என்னத்த சொல்ற? ஊர்ல 4 பேர் சேர்ந்து கேட்கும்போது அவங்க ஒன்று சொல்றாங்க, இவன் ஒன்று சொல்றான், முத்துசாமி ஒன்று சொல்றான், கருப்புசாமி ஒன்று சொல்றான், தங்கவேலு ஒன்று சொல்றான். கேட்டு கேட்டு என்னத்த தீர்வு என்னால் சொல்லவே முடியல. என்ன ஒரு வழியா அடுத்த மாசம் மாசி மாசம் 5ஆம் தேதி நம்ம அம்மன் திருவிழா நடத்தானே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சந்தோஷமா? ரொம்ப 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 சந்தோஷங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊர் திருவிழா பார்க்க போறோம். அப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. அதுல என்ன சிறப்பு இருக்கு? சிறப்பா செஞ்சுட்டு போறலாம். சரி, அது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அது மட்டும் தான், அது மட்டும் தான். அந்த திருவிழா எல்லாம் நடத்த போறது யாரு? ஐயோ, அது மாதிரி தான். நீயே சொல்லுங்க கவுன்சிலர் தம்பி. ஆமா ராஜா, இந்த ட்ரிப்பு உங்க தலைமையில தான் திருவிழாவை எடுத்து நடத்தணும். ஐயா ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாங்க அம்மா, நீங்கதான். என்னம்மா இது? அப்பா என்னப்பா இது? திருவிழாவை நான் எடுத்து நடத்தணுமா? அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கும் நடந்தா மூச்சு வளர்ந்ததில்ல. அதனால தலைக்கு உயர்ந்த 2 பசங்க இருக்காங்க. அதனால இந்த வருஷம் திருவிழாவை தலைமை தாங்க நடத்தணும்னு என் பெரிய பையன் தான் நடத்தணும் மாறு தட்டி சொல்லி வந்துட்டப்பா. டேய், ஊர் விட்டு ஊர் வந்த நமக்கு அந்த மகமாயை தான் துணையா இருந்து காப்பாத்திட்டு வரா. அவளுக்காக செய்ய போற காரியத்தை மாட்டேன்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. அண்ணா என்னண்ணா அப்பா அம்மா இவ்வளோ தூரம் கெஞ்ச வைக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எடுத்து நடத்தினா நான் கூட இருக்கேன். தம்பி நீயே சொல்லிட்ட, நம்ம செல்ல அம்மாவும் சொல்லிருச்சு, நம்ம அம்மா பேச்ச மீறுவனா? நானே கண்டிப்பா நானே இந்த வருஷத்துல இருந்து திருவிழாவை நானே எடுத்து நடத்துறேமா. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அம்மா சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுல எங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லைம்மா. அப்புறம் எங்களை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தை அவங்க ஆசீர்வாதம் எப்பயுமே எங்களுக்கு வேணும். அவங்க தான் நாங்கள் பார்த்த முதல் சாமி. அதனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, எங்களை ஆசீர்வாதம் பண்ணாதான் நாங்கள் சந்தோஷப்படுவோம். பத்தியா, திருவிழான்னு சொன்னதுமே காசே வந்துருச்சு. அப்பா இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பெற்றெடுத்த நான் பார்த்த சாமி நீங்க 2 பேரும் தான். அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முன்னே கிடைச்சா எல்லாருடைய தெய்வத்தை ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரிமா. டேய், உங்களுக்கு மட்டும் இல்லடா, மனுஷனா பிறந்த ஒவ்வொருக்கும் அவங்க அப்பா அம்மா தான் முதல் கடவுள். கருவறையில் இருக்கிற சாமியை கும்பிட்றத விட கருவுல சிறந்த அம்மாவையும் அப்பாவையும் கும்பிட்டாவே எல்லா செல்வமும் அவங்கள தேடி வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மாவை தெய்வமாக கும்பிடுவாங்க.
வாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏங்க ஆளாளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? பசி எடுத்துக்கிச்சு, வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். அதான் சரி. வாங்க 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 எல்லாம் சாப்பிடலாம். காரியத்துல கரெக்டா இருக்கிறீங்கய்யா நீங்க. நீங்க எங்க அப்பா உங்க போட்டோ கொடுத்தாங்க, அதை பொண்ணு பார்க்குறேன், இதில் ஒரு பொண்ணு இருக்குதுடா பாடுறா அப்படின்னாரு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நீங்கள் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பாக உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்லேயும் உங்கள் ஃபோட்டோவை காட்டினாங்க, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சரி, அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக மீட் பண்ணி பேசலாமேன்னு உங்களை வர சொன்னேன். அதான் இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே. சரி, கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரிங்க. அப்பா அம்மா ஜாதகம் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கணும்ல? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வாடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ. உதட்டில் சிகப்பு பத்தலை என்ன சுண்ணாம்பு சரியாக சேர்த்துக்கோ. முந்தி போட்டு கொஞ்சுற போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும். வாடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ. உதட்டில் சிகப்பு பத்தலை என்ன சுண்ணாம்பு சரியாக சேர்த்துக்கோ. புதுசா சுட்ட பணியாரம்
போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும். இடம் பார்த்து அடிச்சா கண்ணு தக்கதிமி தக்கோ. வாரி வெத்தலை பார்த்து வாங்கிட்டா என்னையும் போட்டுக்கோ. உதட்டில் சிகப்பு பத்தலை என்ன சுண்ணாம்ப சரியாக சேர்த்துக்கோ. அந்த கவுன்சிலர் தம்பியுடைய தங்கச்சியை பொண்ணு பார்க்க தம்பி பெரிய பொண்ணு வாங்க வாங்க ஐயா ஆ என் தங்கச்சியோட சாதகம் ஒத்து வரல. என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க வேற இடத்துல பொண்ணை பாத்துக்குங்க, அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஏன் தம்பி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தம்பி வீடு. ஏதோ உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டா நீ சொல்கிற மாதிரி உன் தங்கச்சி கேட்பா அப்படின்னு சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஜாதகம் சரின்னு சொல்கிறீங்களே. சரி 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 தம்பி, பரவாயில்ல, நான் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வருத்தப்படலை. சரிங்க, ஓகே பாருங்க. சரி. முதலாளி, நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் கட்டா மாட்டிருக்க. முதலாளி, பொண்ணு எப்படி? சூப்பரா. டே பாண்டியா, இவ்வளவு நாளா செஞ்ச வேலையிலே இன்னைக்கு தாண்டா செம்மையா வேலை செஞ்சிருக்கிறா. கட்டனாலும் கட்ட செம்ம கட்டடா. இது மட்டும் இல்ல முதலாளி, நம்ம கிட்ட கைவசம் இன்னும் நிறைய இருக்குது. டேய் பாண்டியா, ஊடு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, சும்மா சொடக்கு போற நேரத்துல வந்து இறக்குறேன். டேய் பாண்டியா, இன்னைக்கு இது போதுண்டா. தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன், அப்ப கொண்டுட்டு வாடா. டேய் பாண்டியா, சரி, நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்க சொன்னோம்ல, அதை கொடுத்துட்டியாடா? அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுங்க முதலாளி. அண்ணா, டேய் ரவி, வாடா 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 வாடா. எப்படா வந்தா ரவி? நல்லா இருக்கிறியா? ஆமா, படிப்புல நல்லபடியா முடிஞ்சுதா?
அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்கண்ணா. இனிமே நல்ல கம்பெனியாக பார்த்து வேலைக்கு போகணுங்கண்ணா. ஏன்டா தம்பி, நம்ம கிட்ட இவ்வளோ சொத்து சோகம் இருக்கும்போது நீ எதுக்குடா வேற பக்கம் வேலைக்கு போன? இவர் உனக்கு நானே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு தரேன், அதை பார்த்துக்கிட்டா போதும். ஏடா பாண்டியா? நீங்கள் சொல்கிறதும் வாஸ்துதான் முதலாளி. ஆனால் நாம் போய் அடுத்தவன் பண்ணையில் கை நீட்டி கூலி வாங்கினா நம்ம கௌரவம் என்ன வருது? தம்பி, உன்னை நான் எப்படி படிக்க வச்சனோ அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கறது இந்த அண்ணனோட பொறுப்புடா. டேய், நீ கவலைப்படாம போய் குளிச்சு ரெஸ்ட் எடு, மற்ற இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ 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 போ. ஆமாம் முதலாளி, இப்போலாம் ஆளும் கூலி தாறுமாற ஏறி போச்சு. ஏன் நம்ம தம்பி ரவிக்கு நம்ம பண்ணலே ஒரு நல்ல வேலையை வாங்கி தந்துடலாமே? டேய் பாண்டியா, அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குதுடா. நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனியில எல்லா வேலைக்கும் பெண்களை மட்டும்தான் வேலைக்கு சேர்த்து போறோம். ஏன் தெரியுமா? கூலியும் பாதிக்கு பாதி குறையும், வேலையும் சீக்கிரம் முடியும். நாமளும் அப்பப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துக்கலாம்ல. எப்படி? சூப்பரான ஐடியா முதலாளி. ஆமா, கல்யாணம் ஆன பொண்ணை சேர்த்துக்கலாமா இல்ல ஆகாத பொண்ணை சேர்த்துக்கலாமா? டேய் பைத்தியக்காரா, என்னடா கல்யாணம் ஆகாத பொண்ணு? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தான்டா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. அதுலயும் அவங்க போட்டுக்கிட்டு வர ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் சிரிக்கிற சிரிப்பும் ஆளை சும்மா சுண்டி இழுக்கும்டா. டேய், அவங்க வந்துட்டு போறதுக்கு வேணும் மட்டும் அனுப்புனா போதும், வேலை சும்மா மின்னல் மாதிரி பறக்கும்ல. முதலாளி, உங்க திட்டெல்லாம் நல்லா பட்டும் பயங்கரமா இருக்குது. டேய் பாண்டியா, என் கேரக்டரே இப்பதான்டா நீயே புரிஞ்சுக்கிற. இன்னும் போக போதா சில பேர் புரிஞ்சுக்க போறான இந்த சக்கரவர்த்தியா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர நேரம் ஆயிடுச்சு. அம்மா ரேகா, ரேகா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர நேரம் ஆச்சுமா, உன் அக்காவை சீக்கிரமா ரெடி பண்ணு. சரிப்பா. சீக்கிரம் சீக்கிரம். வாங்க 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 வாங்க. என்ன செய்யறதா முகம்? அப்படி இப்படின்னு கிளம்பி வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மாப்பிள்ளை வீட்டை பத்தி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவர் தான் மாப்பிள்ளோட அப்பா, இவங்க மாப்பிள்ளோட அம்மா. இவர் தான் மாப்பிள்ளை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே தாமரம் தட்டை மாத்திக்கலாம் ஆறுமுகம். கவுன்சிலர் தம்பி, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிக்கிட்டா போதும், உடனே கல்யாணத்தை செஞ்சிடலாம். இருங்க, பொண்ணை வர சொல்றேன். அம்மா ரேகா, கவிதாவை கூட்டிட்டு வாமா. அம்மா பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. கவிதா, நீங்க உள்ள போங்கம்மா. காஃபி ரெடி பண்ணி எடுத்துருவோம். என்னங்க என்னங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா. என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னங்க அவனை போய் கேட்குறீங்க? இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்சாவே என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான். இல்லைப்பா, பாருங்க பையன் எப்படி வெக்கப்படுறான்னு. டே, ஓரமா வலியுது, தொடச்சுக்கடா. தம்பி வெக்கப்படாது தம்பி, பொண்ணு உனக்கு தான், கவலைப்படாது. நல்லா அப்புறம் என்ன ஆறுமுகம், எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சி போச்சு, உடனே தாமரம் தட்டை மாத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாக்குறீங்க? தட்டை எடுத்து ஆறுமுகத்திட்ட கொடுங்க. இருங்க, காஃபி கொண்டு வர சொல்றேன். காஃபி குடிச்சிட்டு மாத்திக்கலாம். அம்மா கவிதா, காஃபி கொண்டு வாம்மா. பொண்ணு வரா, நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் அது சொல்ல இது சொல்ல ஏதோ சொன்ன கொன்னே போட்டுருவேன். பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசின அப்பாட்ட சொல்லு. ஏய், நான்
நான் உன் அம்மாடா, புரோக்கர் வேலையை பார்க்குறேன், கொண்டு போடுங்க. லட்சுமி லட்சுமி மருமக காப்பி ரொம்ப அருமையாக போட்டு கொண்டு வந்துருக்குது. மருமா வச்ச காப்பிங்க. மருமக வச்ச காப்பி. ஆமாம் ஆமாண்ணா சொல்ல அப்புறம் என்ன எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பேசி முடிவு பண்ணிட்டா பரவாயில்ல. சொல்றதுக்கு என்ன இருக்குது? தம்பி பேசி முடிவு பண்ணலாம் தம்பி. அம்மா, அதாவது திட்டமாட்டாருமா நீ சொல்லி தனியா பேச பொண்ணுடைய ஏதாவது லூசு மாதிரி பேசாதடா. சரி போய் எதிர்பார்க்கலாம் சொல்லி பேசி பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சு போச்சு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சு எனக்கு 2 பொண்ணு தான். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் செய்வேன். ஓகே ஓகே சரி எல்லாம் பேசிட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் அவர் செய்வாருங்க. ஆமா அப்போ சந்தோஷம். கிளம்பலாங்க. தட்டை மாத்திக்கலாங்களா? என்னங்க, நம்ம கிளம்பலாம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பையன் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா. அதனால் சின்னஞ்சிசுங்க 2 பேர் பேசுறது தப்பு இல்லையே. அதனால என்னங்க, இப்பெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம்தான். வாங்க பாருங்க எல்லாரும் தோட்டத்தை போய் சுற்றி பார்க்கலாம். அம்மா கவிதா இங்க வாமா. ஆமா அவங்க பேசிட்டு வரட்டும், நாம போலாம் வாங்க. நீங்க கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா. நாங்க தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வரோம். சரி வாங்க நாம போலாம் வாங்க. அம்மாடி, உங்ககிட்ட அவங்க தனியாக பேசணுமா? என்னமோ தெரியல. டேய் இங்க வாடா, தனியாக பேசு, ஆனால் பேச்சோடு நிறுத்திக்கடா. அம்மா டேய் இருடா, முத்தம் கொடுத்து மொத்தத்தையும் கெடுத்துறாதடா, பார்த்துடா. அம்மா நான் உங்க புள்ளம்மா, நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் பிள்ளை தான்டா, ஆனால் உங்கள் அப்பா புத்தி தானே உனக்கும் இருக்கும். அதுதான் பயமாக இருக்கு, பார்த்து. பேரு? என் பேரு கவிதா. ரொம்ப நல்ல பேருங்க. ஆமா. என் பேரு என்னன்னு தெரியுமா? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். என் பேரு ராஜா. ரொம்ப நல்லா இருக்குங்க பேரு. நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிக்கல? இல்லை இல்லை இல்லை, எனக்கும் பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி சரிங்க. கவிதா, எங்கள் அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப உசுரு. நீ அவங்கள உங்கள் அப்பா அம்மா மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்குவேன். உங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். போதுமா? அது போதும் கவிதா. அப்புறம் நம்மளுக்கு தட்டு எல்லாம் மாற்றி நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதேதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிப்பாங்க எனக்கு வைக்க. Choo 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 choo
அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னு கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னு கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் வாழாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தோகை உடம்பில் சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கையடிக்குது இந்த மனசு என்ன எந்திரமா சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா சைக்கிள் வேற பஞ்சர் ஆகி போச்சு. ஏய் சிவா, ஏய் ரவி, நீ எப்படா திடீர்னு? டேய் நான் ஊருக்கு வந்து 4 நாள் ஆகுதுடா. உன்னை தான் எங்கேயுமே தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏய் வாடா வாடா வாடா, பக்கத்தில் வாடா, ஏன்டா தூரம் வாடா.
ஆமா என்னடா நடு ரோட்ல சைக்கிள் தேடிட்டு வந்து நிறுத்திட்டு இருக்க? ஆமா, எனக்கு வேண்டுதல் சைக்கிள் தூக்கிட்டு வரதுக்கு. ஏன்டாடி ஓடிட்டு வந்தா சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு. போற வழியில போய் எங்க ஓட்டிட்டு தான் போகணும் வீட்டுக்கு. அப்படியா? எனக்கும் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுடா. ஒரு 2 நிமிஷம் ஒரு வார்த்தை தான் பேசுறதுண்ணா. இல்லடா பிசினஸ் விஷயமா டைம் ஆகுது. நான் போயிட்டு வந்து இன்னொரு நாளைக்கு உன்னை பார்க்கறேன்டா. என்ன கொஞ்சம் இழைச்ச மாதிரி தெரியுறியே? டேய் நான் எங்கடா இழைச்சேன்? நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அப்படி தெரியுதுடா சிவா. என்ன பார்த்து கேட்டாத ஏன் இழைச்சேன்னு. ஏகப்பட்ட வேலை. என்ன சரிடா சிவா, பாரு நான் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன். அப்புறம் மறுபடியும் வந்தா கூப்பிடணும். கண்டிப்பா கூப்பிடுறேன்டா. சரி சரி.